ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷார்ட் டைமில் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வந்த யூடியூபர், அதே மாதிரி மக்கள்கிட்ட சம்பாதிக்கிற காசை மக்களுக்கே செலவழிக்கும் நடிக்கிற யூடியூபர் நம்ம விஜய் சேது பிரதர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் கும்பகோணத்தில் பிறக்கிறாரு. இவங்க அப்போ 9 வருஷம் மலேசியாவில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் வந்து கூட்டுறவு சங்க தலைவராக இருக்காங்க. அது மாதிரி சின்ன சின்ன ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிறாங்க. சித்து பிரதர் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி சென்னையில் போய் விஜய் டிவி, சன் டிவின்னு சொல்லி பெரிய டிவியில் ஆங்கராக வேலை பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்க்கு வராப்புல. சென்னைக்கு வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. ஆனால் இவர் காலேஜில் 20 அரியர் இருக்குது, இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டாக வராது. இவர் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எல்லா பக்கமும் ரிஜெக்டட் இப்படி தான் வருது. சித்து பிரதருக்கு ஒன்றுமே புரியலை. உடனே என்ன பண்ணுறாருன்னா, பெரிய பெரிய டிவி சேனலாக இருக்குமே அது பக்கத்தில் போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்காரு. யாராவது வருவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறார், நான் உள்ளதான் வேலை பார்க்குறேன், கொஞ்சம் காசு தாங்க, நான் உங்களுக்கு உள்ளே சேர்த்து விட்றேன் அப்படிங்கிறாரு. இவரும் காசெல்லாம் கொடுக்குறாரு. 50,000 20,000 அப்படின்னு சொல்லி கொடுக்குற மொத்தம் 2 லட்சம் வரை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளை காணும். துட்டும் போச்சு. துட்டு யார்ட்டு அவங்க அண்ணன்ட்டு அப்படி பக்கத்தில் உள்ள யாரும் தெரிஞ்சாலும் கடை வாங்கியிருக்காரு. இப்போ என்ன பண்ண ஒன்றுமே புரியல. கடை வேற வாங்கிட்டாரு, இப்போ இந்த கடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்ச அண்ணன் மூலியமா போஸ்ட் அவுட்டா போறாரு. கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டு அவங்க அண்ணன்டவான கடத்தையும் தெரிஞ்சால்டவான கடத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரூம்மேட் ரங்கராஜ் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவர் தான் சொல்றாப்புல, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாதடா, நீ வந்த வேலையை ட்ரை பண்ணு, ஆங்கரா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர் ஒரு உற்சாகப்படுத்துறாப்புல. உடனே சித்து பிரதர் என்ன பண்றாப்புன்னா, அதே மாதிரி அந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு முன்னாடி டீ கடை இருக்குமே, அங்கே போய் டீ குடிச்சிட்டு இருக்காப்புல. அங்கே ஒரு ஆள் பழக்கமாறாப்புல. அங்கே ஒரு ஆள் பழக்கமாகி G7 சொல்லி ஒரு சேனலை சேர்த்து விட்றாப்புல. இவர் அங்கே ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஐடிவின்னு சொல்லி ஒரு சேனலில் போய் வேலை பார்க்குறாப்புல. அது குக் ரிலேட்டடான உள்ள சேனல். அந்த சேனலில் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அதில் ஒரு வீடியோ எப்படின்னா, இளநீ விற்கிற மாதிரி விற்று கடையில் ரோட்டு கடையில் இளநீ விற்கிறாப்புல. குடிச்சு முடிச்சு எவ்வளோன்னு கேட்டால் இது துபாய் இளநீ 1000 ரூபா அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்ணுறாப்புல. அது பயங்கரமாக கிட்ட ஆகுது. சித்து பிரதருக்கும் விக்னேஷ்காந்த் பிரதருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது ஒரு ஆள் மூலியமா. விக்னேஷ்காந்த் பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிராங்க் வீடியோ சூப்பராக வைரல் ஆகிட்டு இருக்கு, நீ அந்த மாதிரி வீடியோ போடுன்னு சொல்லி அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி சொல்ல இவரும் பிராங்க் வீடியோவில் இறங்குறாரு. இவரும் பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாரு. வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, வயசு வேறு ஆகிட்டு இருக்கு, பையனுக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் போய் பொண்ணு பார்க்குறாங்க. அவன் அப்பா அம்மா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து மீடியாவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் இவங்களை பார்த்துருக்கேன், இவங்களே கல்யாணம் முடிச்சுக்கிறது அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்ல. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருந்தாங்க. அது பேசி முடிச்சு ஒரு வாரத்தில் விஜய் ரமேஷ் வச்சு ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாப்புல நம்ம விஜய் சேது பிரதர். அது பட்டி துட்டுலாம் பயங்கரமான ஹிட் ஆகிட்டு. அப்புறம் அவங்க 2 கல்யாணம் நடக்கு. கல்யாணம் முடிஞ்சு மாசமாக இருக்கிறாங்க. 2010 சென்னைக்கு வந்திருக்காப்புல. 2019 தான் 9 வருஷம் கழிச்சு இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கி ஜெயா டிவியில் மே 3 ஆங்கரா வரணும். கில்லாடி ராணி அப்படின்னு ஒரு ஷோ. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட் எப்படின்னா மே 10 மே 13 இந்த டேட்டில் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு, நீங்கள் வர வேணா, நான் பார்த்துக்கிறத நீங்கள் ஆங்கர் ஷோ பண்ணுங்க, ஷோக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மே 3 கில்லாடி ராணி ஷோக்கு போகிறாப்புல என்ட்ரன்ஸில் 2 கேர்ள்ஸோட ஆடிட்டு போனோம். இவர் மனநிலையை பாருங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வயிறுவலி வந்துட்டு மே 3 வயிறுவலி, மே 10 13 தான் டேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 நாள் முன்னாடி வயிறுவலி வந்துட்டு எப்படின்னா பிரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. அங்கே என்னென்னா குடல் சுற்றி இருக்கு அப்படி சொல்லி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, விக்னேஷ்காந்த் பிரதர் ஃபோன் அடிச்சு வர சொல்லி இந்த மாதிரி எந்த ஃபோன் இருந்தாலும் நீ அட்டன் பண்ணி சொல்லி அவர் கொடுத்துருக்காரு ஃபோனை. இவரும் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல இருந்து ஃபோன் வருது, சித்து பிரதருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி. விக்னேஷ்காந்த் பிரதர் என்ன பண்றாருன்னா, விறுவிறுன்னு ஷோக்குள்ள வந்து சித்து பிரதர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி ஷோலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க குழந்தைக்கு 2.5 வயசு கிட்ட ஆகுது. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சித்து பிரதர் சொல்றப்ப, இப்போ நீ போய் கவர்மெண்ட் எக்ஸாம் படி அப்படிங்கிறப்ப உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, பிள்ளை யார் பாப்பா, நீங்க தான் டிவி சேனல் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டே இருக்கீங்க, குழந்தை யார் பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சித்து பிரதர் சொல்றாங்க, நீ மதுரை போய் படி, குழந்தைங்க அப்பா அம்மா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் அதே மாதிரி அவங்க ஒய்ஃபு போய் படிக்கிறாங்க, குழந்தைங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அவங்க படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிருது அவங்களுக்கு. சித்து பிரதர் ஃபன் பண்றோம்னு சொல்லி ஷோ பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம்னு சொல்லி அவர் விஜய் சேது விளாக்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொடப்போகுது. இப்போ ஒவ்வொரு மில்லியனுக்கும் விருந்து வச்சுட்டு இருக்காரு மக்களுக்கு. சென்னையில் வச்சாரு, கோயம்புத்தூரில் வச்சாரு, இப்போ மலேசியாவில் வர வச்சுட்டு வந்திருக்காரு. அடுத்து எங்கே வைக்க போறாருன்னு தெரியல 4 மில்லியனுக்கு. இந்த மாதிரி மக்கள் சம்பாதிக்கிறத மக்களுக்கே கொடுப்போம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேற யாரும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லையுமே நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது 1 வருஷத்துலையும் கிடைக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் கிடைக்கலாம். ஆனால் அதுக்காண்டி போராடிட்டே இருக்கணும். அவங்க அப்பா நான் சென்னையில் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வரல 2010. ஆனால் 9 வருஷம் கழிச்சு 2019 தான் கில்லாடி ராணி ஷோவில் ஆங்கரா வேலை கிடைக்கி ஜெயா டிவியில் 2019. 9 வருஷம் முயற்சிக்கு எடுத்து வேலை கிடைக்கி. ஆனால் அந்த 9 வருஷம் சும்மா இல்லை, ஒரு வேலையாக பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் நம்மளுக்கு.